ஒரு இத்தனைக்கும் அவன் இஸ்ரவேல் வம்சத்துல வந்த ஒரு மனிதனை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மோசமான செயல்களை கர்த்தருக்கு விரோதமாக செய்தான் என்று நம்ம பார்க்கிறோம். சோ இந்த பகுதியில் என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லும் போது 1-4 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் போது பார்த்தோம். நாபோத் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. இத அவன் ஆக பார்க்கிறான். அப்ப என்ன செய்யறான்னு சொன்னா ஆள் அனுப்பி நாகப்பிட்ட சொல்றான், நாபோத்தோடத்துல அந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாபோத் சொல்லி அனுப்புகிறான். நாபோத்துக்கு அதை கொடுக்கறதுக்கு மனமே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா 3வது வசனத்தை வாசிப்போம். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். இதுல என்னன்னா, இந்த நாபோத் இஸ்ரவேலின் தேவனை நம்புறவன். இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் தேசத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு தேவன் எடுத்து ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலுக்கு, ஆபிரகாமுடைய சந்ததி, யாக்கோபுடைய வம்சத்திற்கு அதிலிருந்து வருகிற போர்ஷன், அதிலிருந்து கிடைத்த பங்கு, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்கிற விசுவாசம் இஸ்ரவேலின் மக்கள், தேவனை நம்புகிற மக்களுக்கு இருந்தது. அதை அவங்க அலட்சியம் எண்ண மாட்டாங்க. அது சுதந்திர பங்கு. அது ஒரு சொத்தாக மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட, தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக அவங்க கருதுனாங்க. இப்போ இந்த நாபோத் ஆகாபிடத்துல ஆகாப் சொல்லி அனுப்புனா, இதோட நல்ல தோட்டத்தை தாரேன் அப்படின்னு சொன்னான். ஒருவேளை கொஞ்சம் இடம் அதிகமா கேட்டா கொடுத்துருப்பான், பணம் கேட்டா கொடுத்துருப்பான், ஆகாப் கொடுத்துருப்பான். ஆனா நாபோத் என்ன செய்யறான் அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய மைண்ட் என்னன்னா, எனக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரமாகிய ஈவன் நான் என்ன செய்ய மாட்டேன், யாருக்கும் கொடுக்க முடியாது. கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனம் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல. அப்ப அதுல அந்த காரியத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த 4வது வசனத்தோடு ஒரு வாசிப்போம். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று இஸ்ரவேல் சொல்லி அனுப்பினது ஆகாப்புக்கு ரொம்ப துக்கமாயிட்டது. என்னன்னா, ஆகாப் தேவனுடைய தெய்வீக நடத்துதலை குறித்தும் இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட உடன்படிக்கைகள், தேவ சித்தமான நடத்துதலை குறித்த எந்த சிந்தனை, எந்த எண்ணங்கள் அவனுக்கு கிடையாது. அவன் ஒரு துன்மார்க்கனை போல மாம்சத்தின்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை துணிஞ்சு செய்து தேவனுக்கு கோபம் உண்டாக்கக்கூடிய மிகுந்த பெரிய பாவங்களை செய்கிறான். தேவனை சார்ந்த சிந்தனையுடைய மக்கள் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை குறித்தும் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது, அதை அற்பமா எண்ணக்கூடாது, அது தேவனுக்கென்று ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கக்கூடிய காரியம் என்பதை உணர்ந்த அந்த சிந்தனைகளை குறித்து இவனுக்கு அக்கறையே கிடையாது. அவனுக்கு ஈகோ, அவனுடைய பாவ மாம்சம், நான் ராஜா, நான் கேட்டா கொடுக்க மாட்டான், அவன் தரமாட்டேன்னு சொன்ன உடனே அவனுக்கு பயங்கரமான ஒரு கோபம் அவனுக்குள்ளால அவனுக்கு சாப்பிட முடியல. அவன் கட்டில் போய் படுத்துட்டான். அந்த அளவு டிஸ்அப்பாயின்மெண்ட் ஆயிட்டான். இது பாவ உணர்வினால, பாவ சுய எண்ணங்கள்னால அவனுக்கு வந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நீங்க பாருங்க, நாபோத் ஒரு இஸ்ரவேல்ல இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன். ஆனா நம்முடைய முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட அந்த வம்சத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபனுடைய 2 குமாரர்கள்ல ஏசா ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான்? ஏன் அவன் கர்த்தரிடத்துல தள்ளப்பட்டான்? யாக்கோபு அவன் ஏமாற்றி அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாக்கோபிடத்துல வந்தது. அதுக்கு காரணம் என்ன? அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் தேவனால் கொடுக்கப்பட்ட சுதந்திர ஆசீர்வாதங்களை குறித்து அவன் அது அவனுக்கு பெருசு இல்லை, அக்கறை இல்லாதவனாக இருந்தான். அதை சாதாரணமாக என்னன்னு நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 29-32 வரை உள்ள வசனங்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 25, 22-32 வரை உள்ள வசனம். ஆதியாகமம் 25, 29-32 தானே?
பண்ணிச்சு. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விட்டுக் கொடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவர் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று கொடுத்தான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றும் புயல் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அந்த இடம், அந்த காரியம் தேவனுக்கு முன்பாக அது மிகுந்த ஒரு இழப்பாக ஏசாவுடைய வாழ்க்கையில மாறிச்சு. ஏன்னா ஏசாவுடைய சேஷ்ட புத்திரமாங்கிறது தேவனால் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை, ஆபிரகாம் ஈசாக்கோடு பண்ண உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதத்தினுடைய பங்கு, ஆசீர்வாதத்தினுடைய தொடர்ச்சி. உன் சந்ததி ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்பட்டு கொடுத்த ஆசீர்வாதம் ஈசாக்கு, யாக்கோபு, அடுத்தவனுடைய பிள்ளை ஏசாவுக்கு வரணும். அந்த சேஷ்ட புத்திரம் என்கிறது அந்த உரிமை, அந்த தகப்பனுக்கு இருக்கிற முக்கியத்துவம், அதுல ஆவிக்குரிய தேவ திட்டத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்குது. இப்ப அவன் நிறைய வேட்டையாட போய் களைச்சி வருகிறான், பசி, சரிதான். நீங்க பாருங்க, பசி என்கிற உணர்வு சில நேரங்கள் அது மிக கஷ்டமானதுதான். மாம்சத்துல நமக்கு சில வருகிற சில உணர்வுகள், ஃபீலிங்ஸ், சில நீடு, டெஸ்பரேட், அது மிக கடினமான காரியங்கள் தான். ஏசா ஒரு விசுவாசியா இருந்திருந்தான். அவனுக்கு பசி தாங்க முடியாம பசி இருக்கும்போது அந்த இடத்துல அவன் ஆகார ஆண்டோர்கிட்ட கேட்பான், ஆண்டோரை நோக்கி பார்ப்பான், அவன் ஜோம் பண்ணியிருப்பான். சேஷ்ட புத்திர பாகம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதம் அவனிடத்துல வரும்னா அவன் சாக மாட்டான். ஏன்னா அவனிடத்துல இருந்து அவனுடைய சந்ததி தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவளா இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த அந்த முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதம் தனக்கு வரும், அது நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் என்கிற அந்த விசுவாசமுடைய பார்வை இந்த ஏசாவுக்கு கொஞ்சமே இல்லை. ஆனபடினால் அந்த சேஷ்ட புத்திர பாகம் அவனுக்கு சாதாரணமாக எண்ணப்பட்டது. ஆனா யாக்கோபு தேவனை விசுவாசித்தபடினால அவனுக்கு அந்த இதுல மேல ஒரு பார்வையும் ஒரு விருப்பமும், எப்படியாவது இந்த முற்பிதாக்களுடைய உடன்படிக்கையில நான் பங்குள்ளவனா வர்றது எவ்வளவு பெருசா இருக்கும்னு அதை பற்றி யோசித்திருப்பான். அந்த விசுவாசம் ஏசா, யாக்கோபு அதை விரும்பி எப்படியாவது எனக்கு கிடைச்சிடாதா இது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா ஏசா அதை சாதாரணமா என்றான். ஏசா அந்த இடத்துல நான் சாக மாட்டேன், ஆண்டவரை நடத்துவார், நான் ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவன், ஆண்டவருடைய அழைப்புக்கு உட்பட்டவன். ஒருவேளை யாக்கோபு கூழ் காய்ச்சிட்டு இருக்கும் இடத்துல போகும்போது அவன் கேட்டிருக்கலாம், கேட்டதுல தப்பு இல்லை. நிச்சயமா அவன் ஆண்டவரிடத்துல கேட்டுட்டு யாக்கோவிடத்துல கேட்டிருந்தா யாக்கோபு கூழ கொடுத்திருப்பான், கேட்காமலே கொடுத்திருப்பான். விசுவாசம் தான் அங்க முக்கியமானது. ஆண்டவருடைய உடன்படிக்கையுடைய மேன்மை எவ்வளவு என்ப அந்த புரிந்து கொள்ளுதல் யாருக்கு இல்லாம போச்சு? ஏசாவுக்கு இல்லாம போயிட்டு அவன் சாதாரணமா சரி கூழத்தான் நான் வாங்கி குடிக்க, நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சாதாரணமா அதை விட்டு போட்டான் என்று பார்க்கிறோம். அதனால அவன் அந்த ஆசீர்வாத வரிசையில் நீங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம யாரை சொல்லி இருக்கணும்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனும் ஏசாவின் தேவனும் சொல்லி இருக்கணும். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை இழந்து இன்னை நம்ம யாக்கோவின் தேவனும் அப்படின்னு சொல்றோம். விசுவாசம் என்பது ஆண்டவர் மேல நம்பிக்கை வைப்பது என்பது அவருடைய உடன்படிக்கையின்படி, உண்மையின்படி, வாக்குத்தத்தின்படி விசுவாசமானது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்கும் என்பது நம்முடைய புத்தி கேட்டாத, கண்கள் நம்முடைய சிந்தனை கேட்காத அற்புதமான காரியம். இந்த நாபோத் இஸ்ரவேல் வம்சத்துல ஒரு சாதாரண மனுஷன்தான். அவனுக்கு ஒரு கொஞ்சம் சொத்து இஸ்ரவேலுடைய சுதந்திரத்துல வந்தது. அத ராஜா கேட்கும் போது அவனுக்கு நாபோத்துக்கு தெரியும் ராஜா எப்படிப்பட்டவர், அவர் தான் விரும்பின கிடைக்கிறதுக்கு இந்த ஆகாப்பும் ஜேசபேல் என்ன செய்வாங்க அதெல்லாம் அவனுக்கு தெரியும். தான் மரணம் தன்னை கொல்ல கூட செய்வாங்க அப்படின்னால இருந்தாலும் அவனாட்டு அதை டிசைட் பண்ணி சரி எடுத்துக்கப்பான்னு பயத்தினால் அவனால் கொடுக்க முடியல. ஆண்டோர் தந்த சுதந்திரம், ஆண்டோர் தந்த ஈவு, ஆண்டோருடைய உடன்படிக்கைக்கு உட்பட்ட பங்கு, அதை என்னால் என்ன செய்ய முடியாது, உனக்கு தர முடியாது. நமக்கு ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவில் தந்திருக்கிற சுதந்திர குறித்த மேன்மை பாராட்டுதல் எப்படி இருக்குது? நமக்கு
இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தினால் தேவனுடைய சுதந்திரர்களாக, அவருடைய உடன் சுதந்திரர்களாக, கிறிஸ்துவனுடைய மகிமைக்கு உடன் சுதந்திரர்களாக, நித்தியமாக வாழும் பாக்கியத்தை கிறிஸ்து இயேசுவிலே இலவசமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த மேன்மையின் சுதந்திர ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவிலே தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை குறித்த உண்மை குறித்த புரிந்து கொள்ளுதல் நமக்கு எப்படி இருக்குது? நம்ம சர்ச்சில் இருக்க மட்டும் நம்ம விசுவாசமும் நல்ல பக்தி, வெளியே போன பிறகு நம்முடைய சிந்தனைகள் நற்செயல்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவிலே தேவனுடைய அழைப்பை சுதந்திரங்களையும் மேன்மையை நினைத்து நான் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற ஒரு திடமனதோடு தைரியத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தையும் பிசாசையும் உலக பிரகாரமான காரியங்களையும் எதிர்த்து ஜெயிக்கும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாபோத் தரமாட்டேன்னு சொன்னா, ஆகாப் டிஸ்கரேஜட் அண்ட் டிஸப்பாயிண்டட், அவன் கட்டில போய் படுத்துட்டான். 5 சில வசனங்களை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 22:5 சில வசனங்களை வாசிப்போம். அவன் அவளை பார்த்து, நான் இஸ்ரவேலனாகிய நாபோத்தோடே பேசி, உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாக கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறே திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றான். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான். அப்பொழுது அவன் மனைவியாகிய இயேசபேல் அவனை நோக்கி, நீர் இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும். இஸ்ரவேலினாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னான். அவன் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு, அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோடே குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியோரிடத்திற்கும் அனுப்பினான். அந்த நிருபங்களில் அவள் எழுந்தது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்திப்படுத்தி நாபோத்தை ஜனத்திற்குள் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவர் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவருக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லறையுங்கள் என்று எழுதினான். இங்க பாருங்க, போதும். என்ன நடக்குன்னா, ஜேசபல் கேட்குறா, ஏன் சாப்பிடாம படுத்து கிடக்குறீங்க, கிடக்குறீங்க, சாப்பிடவும் இல்லை. இங்க பாருங்க, ஒரு மனுஷன் ஒருவர் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்கன்னா அப்படியே ஒன்றும் செய்ய முடியாம ஸ்டன் ஆகி படுத்துருவாங்க. அப்படி ராஜா படுத்துட்டாரு. ஜேசபல் மனைவி கேட்குறா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் விஷயத்த சொல்றான். அப்போ ஒரு திட்டம்ன்றா, நான் பார்த்துக்கிட்டேன். ஜேசபல் மிக கொடியவன். அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு நிரூபம், ஒரு கடிதம் எழுதுறான். நாபோத் இருந்த அங்க இருந்த மூப்பர்களுக்கு அவனுக்கு மேல ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லி, அங்க 2 பேர் சாட்சியும் சொல்லி அவனை அந்த குற்றத்தை நிமித்தம் கல்லறையின்று கொள்ள வேண்டும் என்று மூப்பர்களுக்கு தீர்மானம் கொடுத்து அனுப்பி நாபோத்தை பிடிச்சு முன்னால விட்டு அந்த ஜனங்கள் கல்லறிந்து அவனை கொன்று போடுறாங்க. நாபோத்து கொலை செய்யப்படுறான். அதற்கு பின்புதான் கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை அங்க அனுப்பி ஆகாப்பை எச்சரிக்கிறத நம்ம 17 என்று பார்க்கிறோம். 17வது வசனத்திலிருந்து அந்த காரியத்து நிமித்தம் தேவன் எப்படிப்பட்ட தண்டனை ஆகாப்புக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் தலைமுறைக்கும் கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் நம்ம இன்னைக்கு செய்திக்கு நேராக இந்த பகுதியில் இருந்து வருகிறோம். 17 20 வரை உள்ள வசனங்கள் ஒரு வாசிப்போம். அடுத்து 26 27 வசனங்களை வாசிப்போம். மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை
பாருங்க, இவ்வளவு பெரிய பாவம் செய்த, இவ்வளவு பெரிய மோசமான இந்த ஆகாப்புக்கு எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கொடுத்து அனுப்புறாரு, எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பை கேட்ட உடனே இந்த ஆகாப் என்ன செய்தான் அப்படின்னு சொல்லும்போது, அவன் ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். நம்ம செய்தியினுடைய முக்கியமான பகுதியில் இப்பதான் வரும். ஆகாப் எவ்வளவு மோசமானவன், எவ்வளவு கொடிய செயலை செய்தான், எவ்வளவு பெரிய பாவம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கொடுக்கப்பட்ட போது, கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக எலியா தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவனை எச்சரித்த போது, இந்த ஆகாப், இவ்வளவு மோசமான ஆகாப் என்ன செய்தான்னா மனம் திரும்பினான், உணர்வடைந்தான். நான் செய்தது பெரிய பாவம், நான் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய தண்டனைக்கு பாத்திரனாக மாற்றப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனம் திரும்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு, ரெட்டுடுத்தி, ரெட்டு என்கிறது பழைய பாட்டில் பல முறை வரும். அது சாக்க்ளோத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வேளையில இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து கொடிய தண்டனை தேவனிடத்திலிருந்து வரும் என்று சொல்லும் போது அவங்க ரெட்டுடுத்தி சாம்பல்ல விழுந்து கர்த்தருக்கு முன்பாக அவங்க கெஞ்சி ஜெபிக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். யாக்கோபு இதை ஒரு முறை செய்கிறாரு. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 34வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ஆதியாகமம் 37:34. தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். யாக்கோபு யோசேப்பு கொடிய மிருகங்கள்னால கொலை செய்யப்பட்டான் என்கிற செய்தி கேட்டவுடனே மனம் சோர்வடைந்து அவன் ரெட்டுடுத்தி, இந்த ரெட்டு என்பது ஒரு விதமான ஒரு கம்பளி போன்றது. அது ஆட்டு மயிர்னாலும் ஒட்டக மயிர்னாலும் செய்யப்பட்ட அந்த ஒரு திக்கு மயிர்னால செய்யப்படுகிற ஒரு துணி என்றும், அது உடுத்துனா உடம்புல அது குத்துமா. அதுக்கு மேலே உட்கார்ந்து இருக்கிறது வேதனை, அதாவது ரொம்ப நெருக்கமான சூழ்நிலைகளில் அந்த ரெட்டுக்கு மேலே படுத்து அந்த வேதனையை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருந்திருக்கிறது. அது அந்த 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 ரெட்டு என்கிற அந்த போர்வை அது மிக துக்கம், நெருக்கம், கவலைகளை அடைகிற மனுஷர்கள் அதுக்கு மேலே படுத்து உருண்டு உடுத்தி தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய மகனை குறித்த வேதனையினால அவன் அந்த ரெட்டை தன்மேல் போர்த்தி கொண்டு தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தின காரியத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். அதுபோல தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனம். இங்க தானியேல் ரெட்டுடுத்தி உபவாசம் பண்ணி ரெட்டினாலும் சாம்பலிலும் உட்கார்ந்து, அது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது 1வது வசனத்தை வாசிப்போம். அடுத்த வசனம். அங்கே தானியேல் ரெட்டுடுத்தி தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தினது எருசலேமுடைய பாட்களிப்பையும், எருசலேம் பாழா இருப்பதையும், தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய நகரம், அந்த எருசலேம் தேவாலயம் இருந்த பரிசுத்த நகரம் புறஜாதிகள் மத்தியில் அது இடிக்கப்பட்டு பால்கடிப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு மோசமாக இருக்கிற கேள்விப்பட்டு அந்த வேதனை கர்த்தருக்காக அவன் பக்தி வைராக்கியமுடையவனாக தேவனுடைய ராஜ்யம் அழிக்கப்பட்டிருப்பதாக குறித்த வேதனை நிமித்தம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறதற்கு அவன் ரெட்டுடுத்தி உபவாசித்து அவன் என்ன செய்கிறான், சாம்பலில் உட்கார்ந்து தூளில் உட்கார்ந்து தன்னுடைய வேதனையை, இது அவனுக்கு ஏற்பட்ட வேதனை இல்லை, கர்த்தர் நிமித்தம் அவனுக்கு ஏற்பட்ட பாரம், அந்த காரியத்திற்காக அவன் என்ன செய்யறான்னு சொல்லி பார்க்கும்போது ரெட்டுடுத்தி
அந்த வேதனையை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு அவன் ஆண்டவரத்தில் அழுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க ஆகாப் ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது 27வது வசனத்துல தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகாப் புரிஞ்சுட்டான். எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக வருகிற செய்தி தேவனுடைய செய்தி மாறாது. பெரிய அநியாயங்கள் செய்த அநேகரை கொண்டான், இஷ்டம் போல எல்லாம் விளையாடினான். ஆனா தனக்கு ஆபத்து என்று சொல்லும் போது அது தேவனால் வருகிற எச்சரிக்கை. என்னுடைய வாழ்க்கை முடியுது, எலியா தீர்க்கதரிசியுடைய வார்த்தை பொய்யாகாது, உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும், அது அப்படியே நடக்க போகுது, அவனுடைய சந்ததி எல்லாம் அழிக்கப்படும் என்று தேவனுடைய எச்சரிப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்ட போது இவ்வளவு பெரிய மோசமான மனுஷனா இருந்தாலும் அவன் மனம் திரும்பி ரெட்டுடுத்தி தன்னை தாழ்த்தின போது அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவனுக்கு மனதுருகினார். That is the power of repentance. உண்மையான மனம் திரும்புதல் என்பது எப்படிப்பட்ட மோசமானவனா இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவமா செய்தவனா, அதனாலதான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு புரியாது. இவையெல்லாம் மனுஷனா, இவையெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் அவர் என்ன செய்வாரு? பாதுகாப்பார். அதுக்கு there is a reason. The grace of God, the mercy of God. ஆண்டவருடைய கிருபை இரக்கம் நம்முடைய புத்திக்கு எட்டாதது. ஆகாப்புக்கு கர்த்தர் இறங்கினாரா? அவன் செய்த செயல்கள் அதாவது நம்ம சொல்லுவோம்ல, இஷ்டத்துக்கு ஆடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அதாவது கொடுமையானது, அதுவும் தேவனுக்கு எதிரானது, தேவனுடைய ஜனங்களுக்கு எதிரானது. ஆனாலும் மனம் திரும்புதல் உண்மையானதா இருக்கும்போது, the real repentance brings God mercy in the life of people. உண்மையான மனம் திரும்புதல் தேவனுடைய இரக்கத்திற்கு பாத்திரர்களாக மாற்றுகிறது. பட் ஸ்டில் God punishes the sin. ஆகாப் பனிஷ் பண்ணப்பட்டான். ஆகாப்புடைய இரத்தத்தை நாய்கள் நக்குச்சு. ஆகாப்புடைய தலைமுறையில் இருந்த எல்லாவற்றையும் அழிக்கப்பட்டாங்க அவனுடைய பிள்ளைகள். ஏசபேல் கொலை செய்யப்பட்டா. God punishes the sin. ஆண்டவர் பாவங்களை தண்டிக்கிறாரு. பட் ஸ்டில் ஆனாலும் ஆண்டவருடைய இரக்கம் உண்மையான மனம் திரும்புதலுக்கு உண்டு. அது நம்முடைய புத்தி கெட்டின காரியம் இல்லை, அது நம்முடைய அறிவுக்குட்பட்ட காரியம் அல்ல. அது தேவனுடைய இரக்கம், கிருபை. அதை நம்ம யாருமே அதை நம்முடைய புத்திக்கும் கண்களுக்கும் எட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கக்கூடாது. அது அவைகளுக்கு அப்பாற்பட்ட தேவ திட்டத்தினுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். யோனா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 5 to 10 வரை உள்ள வசனங்கள் ஒருவர் வாசிப்போம். இங்க நம்ம பார்க்கும்போது நினிவே பட்டணத்திற்கு
யோனாவை கர்த்தர் போவ சொல்லி நினிவே பட்டணத்து மக்களுக்கு மேல இருக்கிற தேவ கோபம், தேவ தண்டனை வருக, அவங்களை ரட்சித்து நீ பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லிட்டு யோனாவை போக சொன்னாரு. அவன் போகல. அவன் எங்க போனான்? தர்சீசுக்கு போனான். இந்த யோனா கர்த்தரை குறித்த புரிந்துகொள்ள அவனுக்கு உண்டு. யோனா இந்த மனந்திரும்பு, ஜனங்கள் மனந்திரும்புனா அவன் எப்படிப்பட்ட கொடியவனா இருந்தாலும் ஆண்டவர் இறங்கிடுவார். ஆனா நினிவே பட்டணத்து மக்கள் மேல தேவ இறக்கம் போறத யோனாவால் என்ன செய்ய முடியல, பொறுத்துக்கொள்ள முடியல. ஆனபடினால அவன் தேவனுடைய தீர்க்கதரிசி நினிவேவுக்கு போக சொன்னப்புறம் அவனுக்கு போகவே மனசு இல்லை. நான் போவேன், அங்க போய் ஆண்டவர் இப்படி சொல்றான்னு பிரசங்கிப்பேன், அவன் மனம் திரும்புவான், அவனுக்கு நீங்க இறங்குவீங்க, அதை நான் பார்த்துட்டு இருக்கணுமா? இதுதான் ஆண்டவர்கிட்ட அவன் கேட்டான். அவன் சொல்லுவான், நீர் இரக்கவும் மன உருக்கவும் தேவன் என்பதை நான் அறிவேன். நான் போய் சொல்லி அந்த இறக்கத்தை அவன் வாங்குவான். ஏன்னா நினிவே மக்கள் அசீரியன்ஸ் மிக மோசமானவங்க. இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்தினதுல அசீரியன்ஸ் போல மிக கடுமையா இஸ்ரவேல் ஜனங்களை கொன்னு தோள்களை உரித்து சிறையில போட்டு உணவு கொடுக்காம கஷ்டப்படுத்தினது யாருமே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜன வாக்குத்தத்தப்பட்ட சந்ததி. அவங்கள துன்பப்படுத்தினாலும் உண்மையா மனம் திரும்பினா அங்க இறக்க உண்டாண்டு. ஆனா இவன் போனான், ஆண்டவர் பிடிச்சு அனுப்புனாரு, போனா பிரசங்கம் பண்ணா. நினிவே பட்டத்து மக்கள் என்ன செய்தாங்க? அவங்களும் 6வது வசனத்துல இந்த செய்தியை நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தி இருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அவன் ஆண்டவருடைய வார்த்தையினால் எச்சரிக்கப்பட்டு உணர்வடைந்து ஆண்டோருக்கு முன்னால தன்னை தாழ்த்தி கீழே விழுந்துட்டான். ஆண்டோர் நினிவே பட்டணத்தை என்ன செய்தாரு? காப்பாற்றினார். ஆண்டோர் நினிவே பட்டணத்தை செய்தாரு, அவங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து விடுதலை கொடுத்தார். ஆகாப் ராஜா இப்படி தன்னை தாழ்த்தி ஆண்டோருக்கு முன்பாக மனம் திரும்புவதனால சொன்னாரு, உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்படும் என்று சொன்னேன், ஆனா நீ உயிரோடு இருக்கிறது வரை நான் அதை செய்ய மாட்டேன். நீ இவ்வளவு தூரம் நீ மனம் திரும்பின இல்லையா? நீ இவ்வளவு தூரம் நீ எனக்கு முன்னால உன்னை மனம் திரும்பி எனக்கு முன்னால விழுந்த, நான் உன்னுடைய ஜபத்தையும் கேட்கிறேன். நான் உன்னுடைய ஜபத்தை என்ன செய்யறேன்? கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கேட்டு அவனுடைய தண்டனையை, அவனுடைய ஆயுசு நாட்கள்ல அவனுடைய பிள்ளைகள் கொலை செய்வதை எல்லாரும் அழிக்கப்படுவதை பார்க்க அனுமதிக்கல. ஆனால் தீர்க்கதரிசியுடைய வார்த்தையின்படி அவனுடைய இரத்தம் சிதறி நாய்கள் நக்குனது, அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்பட்டாங்க, அவனுடைய பாவம் தண்டிக்கப்பட்டது. ஆனாலும் அவன் உண்மையா மனம் திரும்பி ஆண்டோட நோக்கி ஜெபித்த போது அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. உண்மையான மனம் திரும்புதல், உண்மையா தேவனை நோக்கி பார்த்தல், எந்த பாவங்களும் மன்னிக்கப்படும். ஏசாயா சொல்லும்போது, உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாகும், அது இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அது உறைந்த பனியை போல வெண்மையாகும். God forgives. He forgets some, he won't forget some. Consequence of the sins, பாவத்தினுடைய விளைவுகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் உண்மையான மனம் திரும்புதல், உண்மையா தேவனுக்கு நேராக மனம் திரும்புவதுடைய ஜபங்கள், irrespective of who he is, God hears the prayers. அவன் எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையா இருந்தாலும், வசனத்தின் மூலமாக உணர்வடைந்து தேவனை நோக்கி பார்க்கிற, வசனத்தின் மூலமாக உணர்வடைகிறது. தேவ ஆவியினால் உணர்வடைதல், பரிசுத்த ஆவியினால் the conviction which come by the Holy Spirit of God, பரிசுத்த ஆவியினால் வருகிற உணர்வடைந்து தேவனுக்கு நேராக திரும்பி தன்னை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஜெபம், ஆண்டவர் அதுக்கு பதில் என்ன செய்வார்? கட்டாயம் கொடுப்பார்.
உண்மையான மனம் திரும்புதல் தாழ்மையையும் கீழ்ப்படிதலையும் இன்னும் தேவனை சார்ந்து கொள்ளுதலையும் டிபெண்டன்ஸ், ஹியூமிலிட்டி, சப்மிஷன், டிபெண்டன்ஸை காட்டுகிறது. எந்த மனிதனும் எந்த பாவையும் உண்மையாய் உள்ளபூர்வமாக உன்னிடைந்து மனம் திரும்பி கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது, கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்ளும் போது, கர்த்தருடைய பாதத்தில் விழும்போது அவனுக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். உண்மையான மனம் திரும்புதல்னால வருகிறதான அதனுடைய தேவனிடத்திலிருந்து வருகிற வல்லமை என்பது மனுஷருடைய புத்திக்கும் கண்களுக்கு மெட்டாதது, நாம் நினைத்து பார்க்க முடியாதது. அவ்வளவு தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய பொறுமையுடைய. ஆகாப்புடைய ஜெபம் கேட்கப்பட்டதுன்னா, ஆகாப்புக்கு ஆண்டவர் இறங்கினார்னா, நம்முடைய மேல் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் எவ்வளவு மேலானது, எவ்வளவு அதிகமானது என்பதை நம்ம சொல்லியிருப்பார். ஆண்டவர் நமக்கு இறங்குவார். ஆனா மனம் திரும்புதல் உண்மைபூர்வமாக ஆவியின் உணர்த்துதலினால, தேவ ஜீவ வார்த்தையினால், வேத வசனத்திலிருந்து உண்டாக வேண்டும். அப்படி மனம் திரும்பினார், ஆண்டவரை பற்றி கொண்டார், ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தார். யாரா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 6 to 11 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். ரெண்டு ராஜாக்கள் 10வது அதிகாரம் 6 to 11 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது அவன் அவர்களுக்கு 2ஆம் நிருபத்தை எழுதினான். அதில், நீங்கள் என் பட்சத்தில் சேர்ந்து என் சொல்லை கேட்பீர்களானால், உங்கள் ஆண்டவருடைய குமாரனின் தலைகளை வாங்கி நான் இந்நேரத்தில் இஸ்ரவேலுக்கு என்னிடத்தில் வாருங்கள் என்று எழுதியிருந்தது. ராஜாவின் குமாரராகிய 70 பேரும் தங்களை கடத்துகிற பட்டணத்தின் பெரிய மனுஷரோடே இருந்தார்கள். இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரராகிய 70 பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து எஸ்ரேலில் இருக்கிற அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். அனுப்பப்பட்ட ஆள் வந்து ராஜகுமாரரின் தலைகளை கொண்டு வந்தார்கள் என்று அவனுக்கு அறிவித்த போது, அவன் விடியற் காலம் மட்டும் அவர்களை ஒளிமுக வாசலில் 2 குவியலாக குவித்து வையுங்கள் என்றான். மறுநாள் காலமே அவன் வெளியே வந்து நின்று சகல ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் நீதிமான்கள் அல்லவா? இதோ நான் என் ஆண்டவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்று போட்டேனே, ஆனாலும் இவர்கள் எல்லோரையும் கொன்றவன் யார்? ஆதலால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றார். எஸ்ரேலிலும் ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும், அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும், அவனை சேர்ந்த மனுஷரையும், அவனுடைய ஆசாரியர்களையும், அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடிக்கு யெகூ கொன்று போட்டான். யெகூ ஆகாப்புக்கு பின்னால் வந்த ராஜா. ஆகாப்புடைய சன்னதி அவ்வளோ அழிக்கப்பட்டாங்க. பாவம் தண்டிக்கப்படும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் 1 ராஜாக்கள் 22 37 38 வாசிப்போம். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம். அப்படியே ராஜா இறந்த பின்பு சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான். ராஜாவை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். அந்த இரத்தத்தையும் அவருடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது. அவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி தண்டிக்கப்பட்டாங்க. பாவம் தண்டிக்கப்பட்டது. ஆனாலும் அவ்வளவு கொடிய ராஜாவாக இருந்தாலும் உண்மையான மனம் திரும்பி அவன் ரெட்டுடுத்தி அவன் தன்னை தாழ்த்தி ஆண்டுடைய பாதப்படியில் விழுந்தபோது, அவனுடைய காலத்துல நான் அவனுடைய பிள்ளைகளை அழிக்க மாட்டேன் இறங்கி அவனுக்கு அந்த நேரத்தில் ஆறுதலை கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இரக்கவும் மனமுருக்கம் உள்ள தேவன். கிறிஸ்து இயேசுவிலே விசுவாசமாயிருக்கிற நாம்
விசுவாசித்து நடக்கிற, நான் நம்பிக்கை வைத்து வாழுகிற, நம்மை வழிநடத்துகிற தேவன் இரக்கமும் மனதுருக்கம் நீடிய பொறுமை உடையவர். நம் உண்மையை மனம் திரும்பி ஆண்டோடைய பாதத்தில் விழும்போது நமக்கு இருக்கிற எந்த காரியங்களையும் நம்மை விட்டு நீக்குவதற்கு, நமக்கு இறங்குவதற்கு, அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உடைய மாறாத பரிசுத்த தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். ஆகாப் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெற்றான் என்றால் நாமும் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுவதற்கு நம்முடைய எந்த தவறுகளும் தடையாக இருக்க முடியாது. இந்த தடை இருப்பதே நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக உணர்வடையாமலும் அந்த பாவ சிந்தனையில பாவ காரியத்தில் தொடர்ந்து இருப்பதும் நம் கடின இருதயம் உடையவர்களாக இருப்பதுமே காரணமாக இருக்க முடியும். நம்மை தாழ்த்தி நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவருடைய பாதப்படியில் விடுவோமே ஆனால் நாம் பெற்றுக்கொள்ளுகிற கிருபைக்கு பாக்கியத்திற்கு அளவே இல்லை. நம்ம எல்லாருமே தேவனால் கிருபை பெற்றவர்களாக, இரக்கம் பெற்றவர்களாக நாம் மாற முடியும். அதான் நம்ம பார்க்கணும். எந்த பாவியானாலும் இயேசு கிறிஸ்துவிலே தேவன் கொடுக்கிற பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு இயலாத பாவிய உலகத்தில் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தின் பலனாகிய பாவ மன்னிப்பாகிய மீட்பையும், அந்த மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் இந்த உலகத்திலே நம்முடைய தவறுகள், நம்முடைய அறியாமைகள், நம்முடைய பலவீனங்களிலிருந்து, ஆண்டவருடைய தண்டனையிலிருந்து விடுதலைப்படுவதற்கு நாமே தடையாக இருக்கிறோமே தவிர, நம்முடைய இருதயம் தடையாக இருக்கிறதே தவிர தேவன் தடையானவர் அல்ல. நாம் உண்மையா மனந்திருப்போம்னா, உண்மை ஆண்டவருடைய பாதப்படியில் விடுவோம்னா நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற இரக்கத்திற்கு அளவே இல்லை. நினிவே பட்டணத்து மக்கள் தேவனுடைய அழிவிலிருந்து தப்பிக்கப்பட்டார்கள். ஆகாப் அந்த கொடிய தண்டனையிலிருந்து அவனுடைய நாட்கள்ல அவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய மரணத்தை காணாதபடி தடைப்பட்டான், இரக்கப்பட்டான். நாமும் தேவனுடைய இரக்கங்களுக்கு, தேவனுடைய கிருபைக்கு பாத்திரர்களாக இருக்கிறோம். ஆனால் தடையா இருப்பது நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய கடின மனமும் உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் இருப்பது தானே தவிர ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே இரக்கம் பாராட்ட, கிருபை பாராட்ட நல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். நாம் நமக்காகவும் தேசத்துக்காகவும் நாம் அறிந்திருக்கிற நம்முடைய குடும்பங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் மனம் திரும்பும்படியாக ஜெபிப்போமே. ஆனால் ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்தி, இங்கே நாம் பார்த்தது போல ரெட்டுடுத்தி என்று சொல்லும்போது ஆண்டவருக்கு முன்பாக நம்ம விழுந்து பணிந்து நம்மை ரகசியமாக பிரைவேட் பிரேயர்ல, தனிப்பட்ட ஜெபங்களில் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமே. ஆனால் ஆண்டவர் நமக்கு பண்ணுகிற இரக்கங்களுக்கு அளவே இல்லை. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நம்முடைய மனதை காயப்படுத்துகிற, புண்படுத்தின அநேக காரியங்கள் இருக்கிறது. நம்ம ஆண்டவரிடத்தில் விழுவோம், மனுஷரிடத்தில் கேட்க வேண்டாம். ஆண்டவர் அறிகிறார், நமக்கு ஆண்டவர் இறங்குவார். நாம் உண்மையா மனம் திரும்பும் போது வருகிற தேவனிடத்திலிருந்து ஒரு இரக்கங்களுக்கு, கிருபைக்கு அளவே இல்லை. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நம்ம